நம்ம பூமியை சுத்தி ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் ஒவ்வொரு நாளும் லான்ச் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம எர்த்தோட ஆர்பிட்டுக்குமே ஒரு அளவு இருக்கு. அந்த அளவை தாண்டும் போது என்ன ஆகும்? இதுதான் சயின்டிஸ்ட் டொனால்ட் கெஸ்லர் 1968 கணிச்சிருக்காங்க. த செயின் ரியாக்ஷன் ஆஃப் கொலிஷன். இதை தான் கெஸ்லர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஒரு சேட்டலைட் கிராஷ் ஆனா 100 டெப்ரிஸ் பீசஸ் உருவாக்கும். அந்த டெப்ரிஸ் யாரோ ஒரு சேட்டலைட்டை மோதும் போது இன்னொரு 100கணக்கான டெப்ரிஸ் உருவாக்கும். இது ஒரு அன்ஸ்டாப்பபிள் டாமினோ எஃபெக்ட் உருவாக்கும். ஆர்பிட்ல ஸ்பேஸ் பொல்யூஷன் உருவாகும். அதனால ISS மாதிரியான ஸ்பேஸ் ஸ்டேஷன்களுக்குமே ஆபத்து இருக்கு. சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா, ஆல்ரெடி 2000க்கும் அதிகமான சேட்டலைட்ஸ், அதாவது இறந்த சேட்டலைட்ஸ் நம்ம ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அதோட கணக்குப்படி 1 மில்லியனுக்கும் அதிகமான டெப்ரிஸ் பிராக்மெண்ட்ஸ் ஆக்டிவ் சர்வேலன்ஸ் ரேடருக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு. இது அன்கண்ட்ரோல்டு கொலிஷன். இப்படி ஒரு அன்கண்ட்ரோல்டு கொலிஷன் ஏற்பட்டா நம்ம இன்டர்நெட், GPS கம்யூனிகேஷன் எல்லாமே டவுன் ஆயிடும். அதாவது தி பிளாக் அவுட். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி இருக்கலாம், ஆனா இது சயின்டிபிக் ப்ரெடிக்ஷன். இந்த ஆபத்துல இருந்து நாம தற்காத்து கொள்ள என்ன பண்ண போறோம்? அதுக்கான சொல்யூஷன் என்ன? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.